வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை திருப்பி பார்த்தால், நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் என் வாழ்க்கை இப்படி எனக்கு சோதிக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் ஆழமாக பல முறை கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கும் நீங்களும் எவ்வளவோ பதில் தேடி இருப்பீங்க, ஆனால் கிடைக்காமல் இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் தீராமலே இருக்கும். அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், மற்றொன்று உங்களுக்கான நம்பிக்கை துரோகங்கள். இந்த இரண்டும் நீங்கள் எத்தனை நபர்கள், புதிய நபர்கள், யாரை வேண்டுமானாலும் தேடி போகலாம். தேடி போனாலும் இந்த நம்பிக்கை துரோகங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம், வெளியில் நீங்கள் சிரித்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க சுமந்த கஷ்டங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே புரியும். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட அந்த கஷ்டங்கள் என்னவென்று புரியாது, அவர்களுக்கு தெரியவும் செய்யாது. நீங்கள் யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை பற்றி கூற வேண்டும் அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்கவே மாட்டீர்கள். அதை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதை அப்படியே புதைத்து விடுவீர்கள். ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகள் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக சனி பகவான், ராகு கேது, இவர்கள் மூவரும் சேர்ந்து கொடுத்த தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு வகையில் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டு இருந்தது. அதிலிருந்து வெளிவர முடியாமல் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் இன்னமும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதற்கு ஒரு முடிவில்லாமல் போய்விட்டது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும் பொழுது, 1ஆம் வீட்டில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான மன அழுத்தங்கள், தன்னம்பிக்கை குறைவு போன்றவற்றை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. இது ராகு கேதுவின் ஒரு முக்கியமான மாற்றம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வீட்டில் நீங்கள் எது செய்தாலும் சரி, அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் போனாலும் மற்றொரு பக்கம் உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் உருவாகி கொண்டே இருக்கும். தன்னம்பிக்கையானது குறைந்துவிடும். நம்முடைய குடும்பம் இனிமேல் இப்படித்தான் இருக்கும், இந்த சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும், கடன் பிரச்சனையும் தீராது என்பது போல சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் தானாகவே ஓட ஆரம்பித்துவிடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அப்படி இருக்கும். அதனால நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள் அனைத்தையும் பார்த்து நம்முடைய குடும்பம் எதை நோக்கி போகிறது என்று தெரியவில்லை என்று உங்களுக்குள்ளேயே ஒரு மனநிலையானது ஏற்படுத்திவிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். உங்களுடைய 2ஆம் வீடு பணம் மற்றும் குடும்பம். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் பணமானது கையில் தங்காமல் உங்களுக்கு போய்விடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமாக உருவாக்கும். குடும்பத்தில் புரியாமையானது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த புரியாமை ஏற்படுவதால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இல்லை அப்படின்னா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும், நீ இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு அப்படின்னு குழந்தைகள் உங்களிடம் அடம் பிடிப்பார்கள். நீங்கள் வாங்கி கொடுக்காமல் போனீர்கள் என்றால் அவர்கள் உங்களிடம் பேசாமல் இருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வீட்டில் ஏற்படும். இதில் வீட்டில் மன அமைதியை இல்லாமல் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 4ஆம் வீடு. வீட்டில் அமைதியானது குறைந்து உங்களுக்கு ஒரு தனிமை உணர்வானது ஏற்படும். வீட்டிற்குள்ள எல்லாருமே இருப்பார்கள். எல்லாரும் இருந்து நீங்கள் யாரிடமும் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். 7ஆம் வீடு உறவுகள். நம்பிக்கைகள துரோகங்கள், உறவுகளில் பிரிவு, மனவேதனை ஆகியவற்றை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் இந்த நம்பிக்கை துரோகங்கள், ஒன்று காதலாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், அனைவருமே உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். மனவேதனையும் அதற்கேற்ற மாதிரி அதிகமாகி கொண்டே உங்களுக்கு அனுபவித்து கொண்டேனும் நீங்கள் இருப்பீர்கள். 10ஆம் வீட்டில் பார்க்கும் பொழுது வேலை தொழில். இந்த 10ஆம் வீட்டில் வேலை தொழிலானது இருக்கிறது. இதில் முயற்சிகள் இருக்கும். எவ்வளவோ நீங்கள் கடின உழைப்பை போடுவீங்க. தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே போதும், அவன் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பான் என்று அனைவரும் நிச்சயமாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு உடனே கிடைக்காது. வெற்றிகள் தாமதமாக்கி உங்களை சோர்வடைய செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருப்பீர்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த ராகு கேது கொடுத்த கஷ்டங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். ஆனால் அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் இதுவரைக்கும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ராகு உங்களுடைய வாழ்க்கையில குழப்பத்தை கொடுக்கும். தவறான முடிவுகளையும் எடுக்க வைக்கும். இந்த தவறான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி செல்லக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை நிச்சயமாக தேர்ந்தெடுத்து கொடுக்கும். நீங்கள் நம்பிய நபர்கள் கூட உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். ஏமாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள். கேது உங்களுடைய மனதை தனிமைப்படுத்தியிருப்பார். என்னால் மட்டும்தான் இப்படி நடக்குது என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கியிருப்பார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும்.
நீங்கள் எதையும் முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு வெறுமை உணர்வு உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு வெறுமை உணர்வு இன்னும் தீராமல் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி தேவையில்லாத அளவுக்கு மன வருத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இது வரைக்கும் இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கூற வேண்டும். நான் கூறியது சரியாக இருந்தால் மறக்காம கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூறுங்கள். இதற்கப்புறம் என்ன நடக்கும், நடக்கப் போகிறது என்னவென்று நான் கூறுகிறேன். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில இப்போது ஒரு முக்கியமான திருப்பு முனை வரும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையானது வரும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். தீர்வு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ராகு கேது உங்களுடைய இடத்தை மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை குறைத்துவிடும். குழப்பங்களை குறைப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவானது உங்களுக்கு பிறக்கும். தெளிவானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இதுவும் உங்களுக்கு நடந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த முடிவுகளில் நல்ல ஒரு மாற்றங்களானது நிச்சயமாக உருவாகும். நீண்ட நாட்களாக நின்றிருந்த விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அது அழகாக மாற்றும். வேலை விஷயத்துல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தெரியும். புதிதாக வேலை தொடங்கினாலும் பழைய வேலைகளில் இருந்தாலும் பழைய தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு பணமானது உங்களுடைய ரொட்டேஷனுக்கு தினசரி ரொட்டேஷனுக்கே சரியாக இருக்கும். ஆனால் இதற்கப்புறம் வரக்கூடிய பணங்கள் அனைத்தும் உங்களுடைய கையில் நிற்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்தீங்களோ அந்த ஒரு வாய்ப்பு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அதில் தான் இருக்குது உங்களுடைய விஷயமே. எனவே அந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். புதிய வேலை, புதிய பதவி, புதிய உயர்வு அல்லது தொழிலில் வளர்ச்சி இதில் ஏதாவது ஒன்று உறுதியாக உங்களுக்கு நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உறுதியாக நடந்தே தீரும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வேலை மற்றும் வருமானத்தில் முன்னேற்றமானது கிடைக்கும். முன்னேற்றம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். பண விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த மாற்றமானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அது அழகானதாக மாற்றும். இதுவரை கையில் தங்காத பணம் இனிமேல் சேமிக்க தொடங்கும். சேமிப்பதன் மூலம் நீங்கள் தேவையானவற்றை உங்களால் வாங்க முடியும். தேவையற்ற செலவுகளையும் உங்களால் குறைக்க முடியும். குறைத்தீர்கள் என்றால் போதும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுக்குன்னு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மற்ற நண்பர்கள் மாறி நம்மளும் ஆடம்பரமாக செலவு செய்யணும், ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைத்து கொண்டு எதையும் செய்யாதீர்கள். அப்படி செய்து வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய குடும்பத்திலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் அது தீராத ஒரு பிரச்சனையை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் ஒன்றுங்க, இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முதலீடு செய்வதை ஒரு முறைக்கு பல முறை பார்த்து பண்ணுங்க. உடனே முதலீடு பண்ணக்கூடாது. அதில் சரியாக இருக்குமா, அந்த ஒரு முதலீடு பண்ணினா உங்களுக்கு வருமானமானது கிடைக்குமா என்பதை பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணுங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும். உங்களின் ராசி அதிபதி குரு பகவான் இனிமேல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருப்பார். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு ஆதரவாகவே இல்லை. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் சனி, ராகு, கேது இவர்கள் உங்களுடைய கிரக நிலையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்ததால் அதிபதியால் ஒண்ணுமே செய்ய முடியாததால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனால் இதுக்கப்புறம் உங்களுடைய அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம், வளர்ச்சி, நம்பிக்கை ஆகியவை உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பார். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்ட நாள் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற புதிய செயல்கள் என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக நீங்கள் யோசித்த ஒரு முயற்சி திடீரென்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புதிய நபர் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக தேர்த்தி கொடுக்கும். நீங்கள் இழந்த மரியாதை மற்றும் நம்பிக்கை திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மையானது உருவாகும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய திருப்பு முனைகள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வீண் போகவில்லை. அந்த அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது. மனம் நிம்மதியானது கிடைக்கும். வேலை மற்றும் பணத்தில் முன்னேற்றமானது அடைய முடியும். குடும்பத்தில் ஒரு அமைதியானது கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமானது இருக்கும். இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில
ரீஸ்டார்ட் மாதிரி. அதனால் தைரியமாக நீங்கள் முன்னேறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். கஷ்டப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அதிர்ஷ்ட கதவு உங்களுடைய கதவை தட்டப் போகிறது. இனிமே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முன்னேறி செல்லும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.